வித்தை ஆலயம் இந்த வளாகம். இதில் கல்வி தேன் உண்டு பறந்த வண்டுகள் பல. அன்பாக பழக வந்த பாச பறவைகள் கலந்து கொள்ளும் கற்பக திருவிழா. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போகும் ஆனந்த பெருவிழா. வித்தக மாணவர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடும் விசித்திர திருவிழா. எம் பள்ளியின் 21வது விளையாட்டு விழா. இத்தகைய பெருமை மிகு விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். மாணவர் கண்மணிகளே, விழா நேரத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் விழாவின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அமைதி காத்து சக மாணவர்களின் விளையாட்டு திறமைகளையும் மற்றும் சாகசங்களையும் கண்டுகளித்து அவர்களை ஊக்குவித்து விழா சிறக்க துணை புரிய வேண்டும். இதோ விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகிறது. களத்தில் இறங்கி கலக்குவோமா? எனதருமை மாணவ செல்வங்களே, தலைமை உரை வந்து இருக்கட்டும். முடிஞ்சோடனே வரவேற்பு சொல்லுங்க. வரவேற்பு வந்து மேடம் அவங்க முடிச்ச உடனே மார்ச் பாஸ்ட் இறை வணக்கம், தலைமை உரை, அடுத்து வந்து வரவேற்புரை. வரவேற்பு ஏன்னா இன்ஸ்பெக்டர் வர வேண்டியது இருக்கு, குறியிட்டு இருக்கு, அது லேட்டா அதனால வரவேற்புக்கு அப்புறம் இந்த இது கிடையாது. ரெண்டாவது மார்ச் பாஸ்டுக்கு அப்போ சரியா? இதுபடி வரிசையா வாங்க. தலைமை உரை, அடுத்து வரவேற்பு. மேடையில் வச்சுக்கலாமா? எத்தொழில் செய்யணும் அத்தொழிலுக்கு முதல் வழிபாடு இறை வழிபாடு ஆகும். தேசிய மரமாம் ஆலமரத்தை சின்னமாக கொண்டு இயங்கும் பள்ளியாம், தன்னிகர் இல்லா தாளாளரை கொண்டு தனித்துவமாக திகழும் பள்ளியாம், சிறப்பான நிர்வாக உறுப்பினர்களின் துணையுடன் தூண் போல உறுதியாய் நிற்கும் பள்ளியாம், திறமையான தலைமை ஆசிரியரின் கீழ் வெற்றி நடை போட்டு வரும் பள்ளியாம், கொண்ட கடமையை கண்ணென கருதும் ஆசிரியர்களை போதிமரமாக கொண்டு வளர்ந்து வரும் பள்ளியாம், எல்லென்றால் என்னையாக நிற்கும் பாசமிகு மாணவர்களை பாங்குடன் வளர்த்து வரும் பள்ளியாம் எம் கலைமகள் மேல்நிலை பள்ளி. அப்பள்ளியின் புகழ் பாருங்கும் பரவ சீரோடு வெற்றி நடை பயில எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்படுகிறது. நீங்களே பார்த்து கரெக்டா பார்த்து சொல்லுங்க. சொல்லணும். எதுக்கு இப்ப விழா கிழமை கிடைக்கும். நாங்கள் வாசிக்கணும். வாசிக்க அடுத்தது என்னது? முன்னிலை ரெடி இல்லை. நீங்க நீங்க 2 பேரும் பார்த்து வாசிக்கிறேன். அவங்க சொல்லுங்க. தமிழ்த்தாயை வணங்கி நடத்தி தருமாறு பள்ளியின் சார்பாக அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அகம் குளிர முகம் மலர வரவேற்கும் மகத்தான பண்பு நம் தமிழரின் தனிப்பெரும் சொத்து.
அத்தனை சிறப்பு பெற்ற வரவேற்புரை என்ற நிகழ்வு தொடர்கிறது. ஆற்றலும் முயற்சியும் வெற்றியின் விலாசம் என்பதை தலையாய மந்திரமாக கொண்டு நம் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் பெருமைகளும் சாதனைகளும் திக்கட்டும் பரவும் வண்ணம் தளராமல் பணியாற்றி நம் பள்ளியின் நலனிலும் முன்னேற்றத்திலும் முழு கவனம் செலுத்தி நம் பள்ளியை நெறிப்படுத்தி நல்வழி பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி டே கிரேஸ் வெற்றி செல்வி MABS அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பங்கள் இந்திரடா உரைமுறைக்கு சாத்தியமான கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு விழாவிற்கு வரவேற்புள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் அதாவது மேயரம்மா அவர்கள், சங்கீத இன்பம் மேயரம்மா அவர்களை இந்த வேளையில் நான் வருக என முதலில் வரவேற்கின்றேன். அதோடு நம்முடைய உரைமுறையின் அனைத்து நிர்வாக பெருமக்களும், அதாவது நம் 50 பள்ளிகளின் 5 தாளாளர்கள் மற்றும் நம்முடைய உரைமுறை செயலாளர் மற்றும் நம்முடைய உரைமுறை பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என இந்த வேளை நான் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த பள்ளியை பற்றி கூற வேண்டும் என்றால், அதாவது தலைமுறை கண்ட பள்ளி. நாங்கள் எல்லாம் படித்த பள்ளி என்று சொல்லி பெருமை கொள்கின்றோம். நாங்கள் எல்லாம் படித்த பள்ளி என்றால் சுமார் 20 வருஷமாகின்றோம். 75 ஆண்டுகள் ஆகிட்டு இந்த பள்ளியாடு. அந்த பள்ளி சிறப்புமிக்க பள்ளி. இந்த ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு விளையாட்டுல ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்றால், சுவர் இருந்தால்தான் சித்திரம். இது அந்த காலத்திலும் சொல்லும் பழமொழிதான், இந்த காலத்திலும் பொருந்தும் பழமொழிதான். சுவர் என்பது குறிப்பிடுவது உடல். ஒரு மனிதன் வாழ்வதற்கு முதல் தேவை உயிர். அந்த உயிர் பேணி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பாதுகாப்பானது உடல். அந்த உடலை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உடற்பயிற்சி என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது மாணவர்களிடம் உணர்ந்து அதன் அடிப்படையில் தான் இந்த, அதாவது நம்ம உடல் பயிற்சிகளை மாணவ பருவத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்கள் அனைவரும் உடற்பயிற்சி முக்கியத்தை அறிந்து உடற்பயிற்சி நன்றாக செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது உடற்பயிற்சி என்பது நம்முடைய அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படுகின்றது. இப்பொழுது நம்முடைய துணை முதல்வர்கள் உடற்பயிற்சி அதற்கு மாணவர்களுக்கு சிறந்த ஊக்கமளிக்கின்றார்கள். அது நாம் பெருமை கொள்ள வேண்டும். அந்த உடற்பயிற்சியின் அடிப்படையில் உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள், அதாவது சீட் எம்எல்ஏ, MP சீட்டு, MPBS சீட்டு, இந்த மாதிரி 7 பேருக்கு உங்களுக்கு உபயோகரமாக உள்ளது என்பதை மாணவர்கள் அறிந்து அந்த படிப்பும் கவனிக்க வேண்டும். படிப்போடு சேர்ந்து இந்த உடற்பயிற்சியும் நம்ம விளையாட்டுகளை நீங்கள் சிறந்து தேர்ச்சிகளை இருக்க வேண்டும் என்று இந்த வேலையை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய அன்னாருக்கு எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலமரம் போன்று விளங்கும் நமது திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறைக்கு விழுதுகள் போல பக்கபலமாக நின்று செவ்வனே கல்வி பணியாற்றி வரும் நமது தலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு K. ரமேஷ் DPT அவர்களையும், நமது திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறையின் செயலாளர் திரு V. அருண் அவர்களையும், திரு
ஏ. முருகவேல் BA அவர்களையும் இவ்விழாவினை முன்னிலை வகித்து சிறப்புற நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் முன்னமாக வரவேற்புரை வழங்க வந்துள்ளேன். பாறைகள், பானைகள், ஓலைகள், காகிதங்கள் முதல் நிகழ்கால இணையம் வரை நம்மை பேதம் மறந்து இணைக்கும் அமுதாகிய தமிழ் உலகின் முதல் மொழியாகும். என் நாடில் நடனமாடும் தங்க மொழியாம் தமிழ் மொழியை முத்தாய்ப்பாய் வைத்து என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். முதலாவதாக அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழில் சொக்க வைத்து தரணி போற்றும் தன்னிகள் இல்லா மைந்தனாய் இவ்விழாவிற்கு தலைமை தாண்டியும் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தும் நல்லதொரு தலைமை உரை ஆற்ற வீற்றிருக்கும் திருத்தங்கை இந்து நாடார் முரடின் முறை தலைவர் திரு PK கணேசன் PSC அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பேச்சு மறந்தாலும் மூச்சு மறந்தாலும் கல்வி பணி மறவாமல் நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேரூன்ற வைத்து கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் உறைவிடமாய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகிப்பதோடு ஒலிம்பிக் தீபத்தையும் ஏற்றி வைக்க இருக்கும் எங்கள் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு K. ரமேஷ் TPT அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இவர்களோடு இணைந்து இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்க லத்தை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்றும் என்பது போல் சிரித்த முகத்துடன் சீரும் சிறப்புமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருத்தங்கை இந்து நாடார் உறவின் முறை செயலாளர் திரு அருள் அவர்கள் மற்றும் திருத்தங்கை இந்து நாடார் உறவின் முறை பொருளாளர் திரு A. முருகவேல் BA அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் நம் பள்ளி கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு செய்ய வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவகாசி மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் திருமதி I. சங்கீதா இன்பம் அவர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பின் உருவம் ஆற்றலின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, உண்ண நேரமில்லை உறங்க நேரமில்லை என்று ஓயாமல் நேரத்தில் தங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்காக அலுவல்கள் மத்தியிலும் ஒதுக்கி வைத்து வருகை புரிந்து ஒலிம்பிக் கொடியை ஏற்றுவதற்கு மற்றும் அணிவகுப்பு மரியாதையையும் அன்போடு ஏற்றுக்கொள்ள ஆவலாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிவகாசி கிழக்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு M. முத்துக்குமரன் MA JMC அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். காட்சிக்கு எளியவர், கடமை தவறாதவர், சார்ந்த சொருபி, நற்பண்புகளின் உறைவிடம், விறுவிறுப்பான விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் திருத்தங்கை இந்து நாடார் உறவின் முறையின் துணைத் தலைவர் திரு K. செல்லக்கனி அவர்களை விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வரவேற்கிறேன். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கி வாழ்த்த வந்திருக்கும் திருத்தங்கை இந்து நாடார் உறவின் முறையின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வான்மழையை வரவேற்க புழுங்கி சிரிக்கும் கருக்களால் வரவேற்கிறேன். வியர்வையை விடையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் கொண்டு இன்று வரை இப்பள்ளியின்
நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பணியாற்றிக் கொண்டிருக்கும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சகாய ஜோசப் ததேயுராஜ் MSc B.Ed அவர்களையும் காணும் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய் வரவேற்கிறேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என நினைத்து அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்யும் அற்புத வித்தகர்கள், அறியாமை இருள் அகற்றும் அறிவு சூரியங்களான இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் மாணவர்களுக்கு கற்றுத்தரும் என் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேடல்களை தேடி பிரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி வெற்றி வாகை சூடவும் பல்வேறு உடற்பயிற்சிகளை நிகழ்த்தி காட்டவும் காத்திருக்கும் என் பள்ளி இளம் காளையர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு, வருங்கால மேடைகளே எதிர்கால தேவைகளே, சிட்டு குருவிகளால் பட்டாம் பூச்சிகளால் பாங்காய் அமர்ந்திருக்கும் என் பள்ளி மாணவர்களை உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். பாசம், பற்று, பக்தி என்பதோடு மட்டுமல்லாது அன்பு, அறிவு, ஒழுக்கம் என்ற நற்பண்புகளையும் இணைத்து புதிதாய் நம்மை உருவாக்கி வரும் பெற்றோர்களாகிய உங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். 5 பள்ளிகளின் தாளாளர்கள் அவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனது அன்பால் இருகரம் குவிப்பால் அனைவரும் வருக, விழாவினை சிறப்பித்து தருக, மேன்மைகள் பெருக, வாழ்த்துக்களை தருக என வேண்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தன் தங்க மாதுளை செங்கனி பிளந்த முத்து போன்ற தன் வார்த்தைகளால் அகம் குளிர முகம் மலர வரவேற்புரை தந்த எம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி கிரேஸ் வெற்றி செல்வி MA B.Ed அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அணிவகுப்பு மரியாதை. இந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள நமது சீர்மிகு சிவகாசியின் நமது பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு தற்பொழுது வருகை புரிந்திருக்கும் சிவகாசி காவல் ஆய்வாளர் திரு M. முத்துக்குமரன் MA JMC அவர்களை நமது பள்ளியின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மரியாதை அணிவகுப்பு மரியாதை அவங்க மட்டும்தான் 2 பேரும் அப்ப 2 பேரும் சேர்த்து சொல்லுவீங்க. அங்க மாறிக்கிட்டே இருக்கு. எழுத்துக்களின் அணிவகுப்பு சொற்கள், சொற்களின் அணிவகுப்பு வாக்கியம், வாக்கியங்களின் அணிவகுப்பு பக்தி, பக்திகளின் அணிவகுப்பு உரைநடை, எமது மாணவர்களின் ஒருங்கிணைந்த நடைபயிற்சியே அணிவகுப்பு. அணிவகுப்பு மரியாதையை ஏற்று கௌரவிக்க வருமாறு நமது சிறப்பு விருந்தினர்கள் ஆகிய கொண்ட கடமையை தன்னென கருதி பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது சீர்மிகு சிவகாசியின் காவல் ஆய்வாளர் மதிப்பிற்குரிய M. முத்துக்குமரன் MA JMC அவர்களையும், நமது சீர்மிகு சிவகாசியின் மாண்புமிகு மேயர் திருமதி I. சங்கீதா இன்பம் அவர்களையும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று கௌரவித்து விழாவினை சிறப்பு செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மயிலுக்கு தோகை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, மண்ணிற்கு மரம் அழகு, மரத்திற்கு பூக்கள் அழகு, அழகிலும் அழகு எம் பள்ளி மாணவர்களின் அணிகளை சிங்கத்தின் வலிமை அதன் கர்ஜனையில், புலியின் வலிமை அதன் அதிவேகம் பாய்ச்சலில், மாணவர்களாகிய எங்களின் வலிமை விடுக்கான அணிநடையில் என வீர நடை போட்டு வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். திசைகள் 4, வேதங்கள் 4, யுகங்கள் 4, குலங்கள் 4, அதேபோல் எம் பள்ளியில் உள்ள அணிகளும் 4. நடந்து முடிந்த விளையாட்டுப் போட்டிகளில் தடகள போட்டியில் 234 புள்ளிகளும், குழு போட்டி 32 புள்ளிகள் ஆக 266 புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்று சோழன் அணி. காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டினான் கரிகாலன், முறை தவறாத நீதி வழங்கினான் மனுநீதி சோழன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் ராஜராஜ சோழன். இத்தகைய சிறப்புமிக்க சோழ வம்ச புகழை பறைசாற்றி இன்று மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சோழ மன்னர்கள் பலர் வாயும் புலிகளாக நம் பள்ளியின் புகழை பறைசாற்றும் வண்ணம் வகுப்பை சேர்ந்த கோகுல்நாதன் மஞ்சள் வண்ண கொடியை ஏந்தி செல்ல குழந்தை வகுப்பை சார்ந்த மாடி முனீஸ்வரன் சோழன் அனுப்பிய பெயர் பலகையை வீரநடை போட்டு வருகின்றனர் சோழர் அணியினர். நடந்து முடிந்த விளையாட்டுப் போட்டி தடகள போட்டியில் 85 புள்ளிகளும், குழு போட்டிகளில் 18 புள்ளிகள் என மொத்தம் 103 புள்ளிகள் 4ஆம் இடத்தில் பாண்டிய அணியினர். ஜவஹர் சிவப்பு வண்ண கொடியை ஏந்தி செல்ல 12th C தங்கமாதவன் பாண்டியன் அணிக்குரிய பெயர் பலகையை ஏந்தி வீரநடை போட்டு விளையாட்டுப் போட்டிகளில் 150 போட்டியில் 157 புள்ளிகளும், புலி போட்டிகளில் 32 புள்ளிகளும் ஆக மொத்தம் 189 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தவர்கள் சேரன் அணியினர். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல சேரன் செங்குட்டுவன் போல மனதில் பசுமை எண்ணம் பொங்க கையில் பச்சை எண்ண கொடியேற்றி வீரநடை பயின்று வருகிறார்கள். 3000 மீட்டர் நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதலில் பரிசுகளை வென்ற 12th A வகுப்பைச் சேர்ந்த கரிசரவணா பச்சை வண்ண கொடியை ஏந்தி செல்ல, உயரம் தாண்டுதலில் பரிசுகளை வென்ற 12th A வை சேர்ந்த ஆண்டல் பெயர் பலகையை ஏந்தி வர வீரநடை போட்டு வருகின்றனர் சேரன் அணியினர். நடந்து முடிந்த விளையாட்டுப் போட்டிகளில் 121 புள்ளிகளை பெற்று 3ஆவது இடத்தை பெற்ற பல்லவன் அணியினர் 3ஆவதாக வீரநடை போட்டு வருகின்றனர். குழு விளையாட்டுப் போட்டிகளில் இத்தனானத்திலும் 12th வகுப்பை சேர்ந்த தாமிக் நீல வண்ண கொடியை ஏந்தி செல்ல 11th வகுப்பை சேர்ந்த பேசுமுகமரன் பெயர் பலகையை ஏந்தி பல்லவன் அணிக்கு பெருமை சேர்க்கின்றார். போட்டியில் இறுதி இடத்தை பிடித்த பாண்டியன் அணியினர் 4ஆவதாக அணிநடை பயின்று வந்தனர். 12th C வகுப்பை சேர்ந்த ஜவஹர் சிவப்பு வண்ண கொடியை ஏந்தி செல்ல 12th C வகுப்பை சேர்ந்த தங்கமாதவன் பாண்டியன் அணிக்குரிய ஏந்தி அணிநடை சென்று நமது பள்ளியில் வீரநடை போட்டு சிறப்பு செய்கின்றனர். அடுத்தபடியாக அன்புக்கு மரியாதையை ஏற்று சிறப்பு செய்த நம் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் தாய்த்திர நாட்டின் உயிராக வெற்றி கொடியாக திகழ்வது நம் தேசிய கொடி. விளையாட்டின் மூல ஆதாரமாக மகுடமாக திகழ்வது ஒலிம்பிக் கொடி. கலைமல செயல்நிலைப் பள்ளியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வது நம் பள்ளி கொடி. இத்தகைய பெருமை மீது முக்கொடிகளை ஏற்படும் முத்தான நிகழ்ச்சி தொடர்கிறது. நமது தேசிய கொடியை ஏற்றி சிறப்பு செய்து தருமாறு நமது திட்டங்கள் இனநல உறவுமுறையின் தலைவர் திரு P.K. கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
Full salute. Order. தேசிய கொடியை ஏற்றி சிறப்பு செய்த நமது தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக உலக ஒற்றுமையை உணர்த்தும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி கௌரவித்து தருமாறு நமது சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் திரு எம் முத்துக்குமரன் MA JMC அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். School salute. Order. ஒலிம்பிக் கொடியை ஏற்றி சிறப்பு செய்த நமது காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக நமது பள்ளி கொடியை ஏற்றுவதற்கு மாண்புமிகு மேயர் திருமதி சங்கீதா லிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். School salute. Order. பள்ளிக்கொடியை ஏற்றி சிறப்பு செய்த நமது மேயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். முத்தான 3 கொடிகளையும் கம்பீரமாக ஏற்றி சிறப்பு செய்த மூவருக்கும் என் பள்ளியின் சார்பாக சிறந்தார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வு ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல். ஒலிம்பிக் எடுக்கணும். ஒலிம்பிக் எல்லாம் ரொட்டேட் பண்ணி கொண்டு வராங்கல்ல. ஷார்ட்ஸ்க்கு ஒலிம்பிக் தீபத்தை ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல். ஷார்ட்ஸ் எடுங்க நீங்க ஃபுல்லா. நேரா எடுங்க. ஷார்ட்ஸ் எடுங்க. தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றி அந்த ஒலிம்பிக் கொண்டு வராங்க. அங்கவே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சூழலை ஏற்கும் வண்ணம் ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் எனும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி சிறப்பு செய்ய நமது தலைமுறை மேல்நிலை பள்ளியின் தாளாளர் திரு கே ரமேஷ் DPP அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காவல்துறை ஆய்வாளர் தான் ஏற்ற போறாரு சொன்னாங்க ஒலிம்பிக் தீபமானது முதலாவதாக சேரன் அணியை சேர்ந்த 6A வகுப்பு சாம்பியன் கவிக்குமார் அவர்களால் கொண்டுவரப்படுகிறது. இவர் 1700 மீட்டர் ஓட்டம் 400 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தீபமானது சோழன் அணியை சேர்ந்த சாம்பியன் மணியனோவின் என்பவரால் கொண்டுவரப்படுகிறது. இவர் 1700 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல் மற்றும் மும்முறை குறிப்பு தாண்டுதல் ஆகிய அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து சேரன் அணியைச் சேர்ந்த 8B வகுப்பை சேர்ந்த S நவீன் சேர்மா என்பவரால் ஒலிம்பிக் தீபமானது கொண்டுவரப்படுகிறது. இவர் 3000 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம் ஆகிய போட்டிகளில் முதலிடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக ஒலிம்பிக் தீபமானது சோழன் அணியை சேர்ந்த ஹரி 9TA மாணவரால் கொண்டுவரப்படுகிறது. தற்போது ஒலிம்பிக் தீபமானது 10TA வகுப்பை சேர்ந்த C செல்வகண்ணன் என்ற மாணவரால் கொண்டு செல்லப்பட்டு M ஹரிகிருஷ்ணன் என்ற மாணவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இவர் 1700 மீட்டர் ஓட்டம், 3000 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடமும், நீளம் தாண்டுதல் மற்றும் மும்முறை குறிப்பு தாண்டுதலில் 2ஆம் இடமும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சோழன் அணியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு B பிரிவை சேர்ந்த சாம்பியன் A லோகநாதன் என்பவரால் ஒலிம்பிக் தீபமானது கொண்டுவரப்படுகிறது. இவர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், மும்முறை குறிப்பு தாண்டுதல் ஆகிய 3 போட்டிகளிலும் முதலிடம் பெற்றவர் என்பதும், 400 மீட்டர் ஓட்டத்தில் 3ஆம் இடம் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக விளையாட்டில் சிறப்பு பெற்ற 7 மாணவர்களின் கைகளில் தவழ்ந்து வந்த இந்த ஒலிம்பிக் தீபமானது நிறைவாக A லோகநாதன் கைகளில் இருந்து சிறப்பு விருந்தினர் ஆகிய நமது பள்ளி தாளாளர் திரு ரமேஷ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு
ஒலிம்பிக் தீபம் சற்று நேரத்தில் சுடர்விட ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றது. ஒலிம்பிக் தீபமானது சுடர்விட்டு பிரகாசித்து எரிய ஆரம்பிக்கின்றது. ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றிய நமது பள்ளி தாளாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரகாசமான தீபம் போல நம் மனதிலும் நல்ல எண்ணங்கள் சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் என இறைவனை வேண்டுவோம். எடுத்தீங்களா அந்த ஒலிம்பிக் தீபத்தை? அடுத்து வந்து தாளாளர் விளையாட்டு முடிங்க. முடிஞ்ச அப்புறம் சொல்லுங்க. நான் சொல்லும் போது ஒவ்வொருத்தங்களுக்கு நானே சொல்லிடுறேன். இதை முடிஞ்சோன்னா கட் பண்ணி. விளையாட்டு உறுதிமொழி. அவிழ்த்து விட்ட காலை ஜல்லிக்கட்டு தளத்திலே வீரர்களோடு விறுவிறுப்பாக விளையாடி மிடுக்கான நடையுடன் தன் இருப்பிடம் நோக்கி செல்வது போல சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன் போன்ற 4 அணிகள் செல்கின்றனர். கலை விழாவில் கலைஞர்கள் கூடி ஒன்று சேர்வது போலவும், களத்திலே காளையர்கள் ஒன்று சேர்வது போலவும், நதிகள் பல கடலிலே ஒன்று சேர்வது போலவும் அணி தலைவர்கள் 4வரும் உறுதிமொழி ஏற்க ஒன்றாக கூடி நிற்கின்றனர். உறுதியில்லாத மரம் உத்திரத்திற்கு உதவாது. உறுதிமொழி இல்லாமல் வாழும் வாழ்வில் உத்தரவாதம் இல்லை. எண்ணம், சொல், செயல் ஆகிய 3லும் உறுதி இல்லாவிட்டால் நமது வாழ்வு அந்த வகையிலே வெற்றி தோல்வியினை சமமாக ஏற்போம் என்று அறுதியிட்டு உறுதி கூற உறுதிமொழி எடுப்போம். விளையாட்டு உறுதிமொழி எடுக்க அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்றவரும் நமது பள்ளியில் சாம்பியனுமான சோழநடிகையைச் சேர்ந்த ஏ. லோகநாதன் உறுதிமொழி கூற மற்ற மாணவர்கள் தொடர்கின்றனர். திட்டங்கள் இந்த நாடார் ஒழுங்குமுறைக்கு பாத்திரமான கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் 21ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் பங்கெடுத்துக் கொள்ள பெருமை பெற்ற நாங்கள் விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு வெற்றி தோல்விக்கு இடம் கூடாமல் உண்மை விளையாட்டிற்கான உருவம் தரும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வோம் என உளமாற உறுதி கூறுகிறோம். உறுதிமொழியை ஏற்ற அத்துணை மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உறுதிமொழி ஏற்பதன் மூலம் விதிகளுக்கு கட்டுப்படுதல், போட்டிகளில் வெற்றி தோல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விளையாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல், ஒற்றுமை, விட்டுக் கொடுத்து போதல், பொறுமை போன்ற நற்பண்புகள் வளர்கின்றன. இத்துணை நேரமும் பொறுமையாக அணிவகுப்பு மரியாதையில் கலந்து கொண்டும் கொடிகளை ஏற்றி சிறப்பித்தும் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி சிறப்பித்தும் நமது விழாவினை சிறப்பித்த நமது திட்டங்கள் இந்த நாடார் உறவின் முறை பெரியோர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரைக்காக்குகின்றோம். அடுத்தபடியாக தாளாளர் உரை. இன்று திருத்தங்கள் இந்த நாடார் உறவினருக்கு பாத்தியமான கலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் 21வது விளையாட்டு விழா நடைபெற்று வருகிறது, சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டுள்ள நமது உறவின் முறையின் தலைவர் அவர்களையும், நமது உறவின்முறை செயலாளர், பொருளாளர், தாளாளர்கள், உதவி செயலாளர், உதவி தலைவர், கர்மகர்த்தா மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நிர்வாகம் சார்பில் வருக என வரவேற்கிறேன். மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். போட்டிக்காக ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க பசங்க எல்லாம். நம்ம ஆசிரியரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமானதுதான். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றது போது வந்து ரொம்ப நல்லதா பண்ணிருக்கீங்க. எல்லாரும் வருக என வரவேற்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு சீஃப் கெஸ்ட் 3 பேர் வந்திருக்காங்க. அதுல வந்து நம்ம தலைவர் வந்து இன்னும் எங்கதான் இருக்காங்க. விளையாட்டு போட்டியை பொறுத்தவரைக்கும் உடம்பு ஃபிட்டா இருக்குங்கிறது மெயின். அவங்க இன்னும் ஃபிட்டா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம படிச்சுக்கணும்.
எவ்வளவு வயசான நம்மள இருக்குன்னா உடற்பயிற்சி செஞ்சு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறத இப்போ நம்ம தலைவர் அவர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஈஸ்ட் இன்ஸ்பெக்டர் சார் அவர்களை தலைவர் சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது அவங்க மாலிக் சார் அது சார்ஜ் போகும் இதை மாட்டி வச்சுட்டா இப்பொழுது நமது திருத்தணி இந்து உதவித்துறையின் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தோட காவல் ஆய்வாளர் திரு முத்துக்குமரன் சார். சார் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க. அப்படி ஒரு சின்ன விவரம் நான் விசாரிச்சு சொல்றேன். 1997 கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க. மக்கள் பிரச்சனைகள் பொதுப்பணியை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க. எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது எல்லாமே தெரியும். எல்லாம் அலசி அறிஞ்சு பாக்குறவங்க தான். அடுத்து 2011 எஸ்ஐ ப்ரமோட் ஆயிருக்காங்க. நம்ம ஏரியாவில் நிறைய இடங்கள் வேலை பார்த்துருக்காங்க. சிவகாசியில, கலவாபுரத்துல, ராஜபாளையத்துல. அதுக்கப்புறம் 2025 சென்னையில கிளைம் இன்ஸ்பெக்டர் பதவி இருக்காங்க. இங்க போய் சரி, அங்கிருந்து சரி, பல பிரச்சனைகளுக்கு நல்ல முயற்சி இருக்காங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. இப்ப சாதாரண சொல்லணும்னா, அன்னைக்கு சார் எக்ஸிட் பண்ண போகும்போதுமே ஒரு பிரச்சனைக்குமே சொல்றாங்க, உடனே தகவலாக முடிவெடுங்க, உடனே ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி பேசுறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் யோசிச்சாங்க சார். ஆக்சுவலா வர்றதுக்கு ரொம்ப வேலைக்குள்ள அதிகம். அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நாங்க இருக்கும்போது நிறைய போன் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் மாணவர்கள் உற்சாகப்பட்டு ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. சாருமே ரொம்ப கடுமையா வந்திருக்காங்க. நல்லா ஃபிட்டா இருக்காங்க. இப்ப கூட போட்டி ஒரு கலந்து விரும்பி இருக்காங்க. அந்த சார் வந்து ரொம்ப சந்தோஷம். நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. சாரில் வரவேற்று சாரை கவனப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுவோமா, அங்க ஏதாவது நிகழ்வு கேட்டு அங்க மைக்ல சொல்லுங்க சொல்லிடுவோமா? நல்லா தெரியும். அது வேண்டாம் சார், நாங்க சொல்லிக்கிறோம். என்ன நடக்குன்னு பார்த்து சொல்ல சொல்றாங்க. மாணவர்கள் நன்றாக கைகளை கழுத்தி உற்சாகப்படுத்துங்கள். சிறப்பு செய்த தாளாளர் அவர்களுக்கு நன்றி. முடியல, அதான் முடிந்த பிறகு சிறப்பு செய்த தாளாளர் அவர்களுக்கு நன்றி. சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. சிறப்பு செய்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த சிறப்பு விருந்தினர் நம்ம மரியாதைக்குரிய மேயர் சங்கீதா இன்பம் அவர்கள். இப்ப நம்ம இவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன்னாலும் முன்னிலை வைப்பாங்க. ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க. ஏகப்பட்ட செயல்பாடுகள் நம்ம மாநகராட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்ப ஆர்வமா செய்யறாங்க. ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எந்த விழானாலும் முதலா வர்றாங்க. பிள்ளைகளை அவங்க கேட்கணும், பிள்ளைகளை வந்து பேசணும் வந்து பேசுறாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தவிர்த்து வெளியில எது நடந்தாலும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இன்னைக்கு காலையில நமக்கு முன்னாடி சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணாங்க. நமக்கு எப்ப சீஃப் கெஸ்ட் வெயிட் பண்ணுவோம், இந்த தடவை அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. அந்த அளவு ஆர்வமா இருக்காங்க. பசங்களோட ஃபங்க்ஷன் வந்து பேசி எல்லாரும் உற்சாகப்படுத்தி ரொம்ப ஆர்வமா கலந்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களையும் கௌரவப்படுத்துமாறு நம்ம துணை தலைமை ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது சீர்மிகு சிவகாசியின் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. மாணவர்களை நன்றாக கைகளை தட்டி நமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இத போட்டுட்டு
எமது பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்து எங்களது கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட மேயர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம். சிறப்புரை ஆற்றுறாங்களா? நமது சிறப்பு விருந்தினர் சிவகாசி கிழக்கு காவல் ஆய்வாளர் முத்துக்கோணன் சார் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தங்கள் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் 21வது விளையாட்டு விழா மாண்புமிகு மேயர் அவர்களையும் பள்ளியின் தாளாளர் அவர்களையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குழு மற்றும் விளையாட்டு ஆசிரியர் மற்றும் விளையாட்டு ஆசிரியர் குழு அவர்களுக்கும் முதலில் என்னை இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக என்னுடைய மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதற்கு முன்பு சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் மற்றும் நகர் காவல் நிலையம் ஆகிய 2 காவல் நிலையங்களில் வேலை பார்த்துள்ளேன். திருப்பங்கல் காவல் நிலையத்தில் வேலை பார்த்தது இல்லை. திருப்பங்கல் காவல் நிலையம் வந்து கொஞ்சம் நெருக்கடியான இடமாக ஆனால் இந்த நெருக்கடியான நகருக்குள் ஒரு பார்க்க மிகவும் அழகான ஒரு ரம்மியமான பள்ளி அமைந்துள்ளது. மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த பள்ளியில் முக்கியமாக மைதானம், பெரிய மைதானம் அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளிலும் விளையாட்டிலும் ஆர்வமாக கலந்து கொள்வதற்கு இது ஒரு சிறப்பான இடமாக இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு என்னை அழைக்கும் பொழுது சார் வந்திருந்தாங்க. அவங்க நான் சொன்னேன் காலையில கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க சார் காலையில 9:30 ஆரம்பிச்சிருவாங்க சார் போட்டி, நீங்க 9:00 வரணும்னு சொன்னாங்க. என்னால 9:00 வர முடியல. 10 மணி வரைக்கும் காத்திருந்ததுக்கு நான் அவங்களுக்கு ஒரு என் சார்பில் வந்து அவங்களுக்கு என்னோட வருத்தம் சொல்லிக்கிறேன். எனக்காக காத்திருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அது என்னோட சின்ன இயலாமை தான். பட் இந்த ஸ்கூல்ல பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கிறது தான். இந்த சோழன், பாண்டியன், சேரன், பல்லவன் பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு அணியினை பிடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க மார்ச் பாஸ்ட் நல்லா பண்ணாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க போல அவங்களுக்கு, நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல தேசிய கொடி, ஒலிம்பிக் கொடி, பள்ளி கொடி அதெல்லாம் ஒரு முறையா வச்சிருக்கிறாங்க. நல்ல சிறப்பாக அமைப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இந்த பள்ளியோட ஒழுக்கம் எனக்கு தெரியுது. முதல்ல வந்து விளையாட்டுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கலந்துக்கிட்டு ஒழுக்கமா இருந்தான்னா அவனோட கவனம் சிதறாது, வேற கெட்ட வழியெல்லாம் போகாது.
எங்க காவல்துறை பயன்ல நாங்க எப்பவும் பார்க்கும்போது ஒருத்தர் வளர்றாருன்னா அவர் சமுதாயத்துல தன்னோட எண்ணங்களை அவருக்கு கெட்ட வழியல்ல போகாம போறதுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. விளையாடணும்னா 4 ஸ்டூடெண்ட் சேருவாங்க. அவங்களோட எண்ணங்கள் விளையாட்டுல மட்டும்தான் இருக்கும். விளையாட்டுல நம்ம ஜெயிக்கணும், அதுல நம்ம என்ன மாதிரி அந்த விளையாட்டின் தொழில்நுட்பத்தை கத்துக்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வேற தவறான எண்ணங்களோ இப்ப இருக்கிற மாதிரி போதை சம்பந்தப்பட்ட அதுக்குள்ள போகாது. அதனால விளையாட்டுல அவங்களை கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. பட் இந்த ஸ்கூல்ல நல்லா பண்ணிருக்கிறாங்க. அது வரைக்கும் நான் அந்த ஸ்கூல்ல மற்ற ஆசிரியர்கள் மற்றவங்க எல்லாருமே நான் என்னோட மனமார்ந்த வாழ்க்கையும் கற்றுக்கிறேன். என்ன நம்ம நிகழ்வுக்கு அனுப்பிங்க ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போய் அனுப்பவும் கிடையாது. சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மட்டும் தான் நடந்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். சிந்தனையை தூண்டும் சீரிய கருத்துக்களை சிறப்புரையாக எடுத்துரைத்து எமது விளையாட்டு விழாவிற்கு பெருமை அல்லாமல் எமது பள்ளியையும் எமது பள்ளி மாணவர்களின் சிறப்புகளையும் விளையாட்டின் மேன்மையையும் அழகாக எடுத்துரைத்து எங்களை வாழ்த்திய சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் திரு எம் முத்துக்குமரன் MA JMC அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சீராக விழாவிற்கு தேவை சிறப்பான உரை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உரையை தன் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நம் பள்ளிக்கென தன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் வருகை புரிந்திருக்கும் திருமதி ஐ சங்கீதா இன்பம் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு எம் பள்ளியின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். எழுத்தாக மட்டுமல்ல, வாழ்வாக வழிகாட்டும் மொழி தமிழ். அத்தகைய தாய் தமிழுக்கு என் மரியாதை கலந்த வணக்கம். திருத்தங்கள் இந்து நாட உறவின் முறைக்கு பாத்தியமான கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் 21வது விளையாட்டு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தாளாளர் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தலைமுறையான மாணவ மணிகள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். இன்று நாம் கூடியிருப்பது வெறும் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்காக அல்ல. உடல், மனம், ஒழுக்கம் மூன்றையும் சமமாக வளர்க்கும் ஒரு அழகான பயணத்தின் திருவிழாதான் இந்த விளையாட்டு விழா. மாணவ செல்வங்களே, விளையாட்டு என்பது ஓடுவதும் குதிப்பதும் மட்டுமல்ல, அது நேர்மையை கற்றுக் கொடுக்கும் பாடசாலை, ஒற்றுமையை வளர்க்கும் பயிற்சி, தோல்வியையும் வெற்றியையும் மாற்றும் வாழ்க்கை பாடம். இன்று நீங்கள் ஓடும் ஒவ்வொரு ஓட்டமும் நாளை வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வெற்றியாக மாறும் வாழ்க்கை பாடம். இன்று நீங்கள் ஓடும் ஒவ்வொரு ஓட்டமும் நாளை வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஓடும் முயற்சியாக மாறும். இன்று குழு விளையாட்டின் மூலம் நாளைய சமூகத்தில் ஒற்றுமையுடன் வாழும் திறனாகவும் மாறும். Winning is important, but participation is
more important. இந்த வாசகம் விளையாட்டின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது. வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, தோல்வி வந்தால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் தான். மாணவ செல்வங்களே, விளையாட்டு உங்களை ஒழுக்கமுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, நேரத்தை மதிப்பவர்களாக, உடலும் மனமும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக உருவாக்குகிறது. உடலினுள் உள்ள உறுதி உடம்பினுள் இல்லாதான் வாழ்க்கை நிலை காணார். அதாவது இந்த திருக்குறள் உணர்த்துவது, உடல் வலிமை இல்லையெனில் வாழ்க்கையில் உயர்வை அடைய முடியாது. அந்த உடல் வலிமை தருவது விளையாட்டு. இன்று சிலர் முதலிடம் பெறுவீர்கள், சிலர் பெறாமலும் இருக்கலாம். ஆனால் யாரும் தோல்வியாளர்கள் அல்ல. ஏனெனில் நீங்கள் அனைவரும் உங்கள் பயம், சோம்பல், தயக்கம் ஆகியவற்றை வென்ற வீரர்களே. மாணவ செல்வங்களே, மொபைல், டிவி இது போன்றவைகளுக்கு அடிமையாகாமல், அடைந்து போகாமல் விளையாட்டில் ஈடுபடுங்கள். அதுவே உங்களை ஆரோக்கியமான இளைஞர்களாகவும் நாட்டின் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் மாற்றும். இன்றைய விளையாட்டு விழா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான தொடக்க கோடாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். Play with spirit, win with humility, lose with dignity. இறுதியாக இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, வாழ்க்கை என்ற விளையாட்டிலும் வீரர்களாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. விளையாட்டில் நாம் பெறும் வெற்றி தோல்விகள் நம்மை செதுக்கும் என்னும் அற்புத கருத்தை நம் மாணவர்கள் மனத்தில் அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். நீவீர், உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன. ஒவ்வொரு வரியும் சரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. நீங்கள் காற்றில் கரைத்துவிட்ட கற்பூர வாசகங்கள் எங்கள் நெஞ்சை கனியாக்கும் மணிமொழிகள். இத்தகைய அற்புதமான சிறப்புரையை எங்களுக்கு வழங்கி வாழ்த்திய நமது சீர்மிகு சிவகாசியின் மாண்புமிகு மேயர் திருமதி ஐ. சங்கீதா இன்பம் அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். அடுத்த நிகழ்வு ஆண்டறிக்கை வாசித்தல். நம் பள்ளியின் விளையாட்டுத்துறை பயணத்தில் கடந்த ஆண்டில் நாம் கடந்து வந்த பாதைகளில் சாதித்த சாதனைகளையும் நிகழ்த்திய நிகழ்வுகளையும் சற்று திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சிதான் ஆண்டறிக்கை. ஆம், இது ஓர் சம்பிரதாயமோ சடங்கோ அல்ல, சாதனை சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் தருணம் இது. மாணவர்களின் ஒழுக்கம் என்னும் தேரினை தனது பார்வை என்னும் வடத்தினால் சற்றும் தளர்வு இல்லாமல் இழுத்து செல்பவராம் எம் பள்ளி மட்டுமல்லாது மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நடக்கும் போட்டிகளில் நடுவராக பங்கேற்று நற்பெயர் பெற்றவராம். விடுத்த பணியை வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல் எடுத்த கணத்தில் தொடுத்து முடிப்பவராம். பள்ளம் கண்ட நீர் போல பாய்ந்து வரும் மாணவர்களை முதுகில் தட்டி உன்னால் முடியும், உன்னால் முடியும், முயற்சி செய், முயற்சி செய் என்று உற்சாகப்படுத்துபவராம். விளையாட்டிலே நிதானம், வேகம், விவேகம் ஆகிய மூன்றையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு தானும் கடைபிடிப்பவராம். இவ்விழாவின் ஆணிவேராக இருப்பவராம் நம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு வி. ராதாகிருஷ்ணன் பிகாம் பிபிஎட் அவர்களை ஆண்டறிக்கை வாசிக்க வருமாறு பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். திருத்தங்கள் நாடுகளிலே உயர்ந்திருக்கும் பெருமைமிகு இந்து நாடார் உறவுமுறைக்கு பாத்தியமான திருத்தங்கள் இந்து நாடார் உறவுமுறையின் தலைவர் திரு பி. கே. கணேசன் பிஎஸ்சி அவர்களே, திருத்தங்கள் இந்து நாடார் உறவுமுறையின் கலைமகள் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் திரு கே. ரமேஷ் டிபிஎட் அவர்களே,
உரைமுறை செயலாளர் திரு வி அருண் அவர்களே, உரைமுறையின் பொருளாளர் திரு ஏ முருகவேல் பி அவர்களே மற்றும் திருத்தங்கள் இந்து நாடார் உரைமுறையின் பெரியவர்களே, எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜகாய் ஜோசப் ததவிராஜ் அவர்களே, எம் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே மற்றும் மாணவ செல்வங்கள், உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்று இந்த கல்வி ஆண்டின் விளையாட்டு அறிவிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இவ்வாண்டு விளையாட்டிற்கு ஆசிரியக்குழு உறுப்பினராக எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து இருபால் ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டனர். வளமிக்க இந்தியாவின் பாலமும் விளையாட்டு, வளமிக்க இந்தியாவின் வழக்கண்ணும் விளையாட்டு, கோயில் இந்தியாவின் கற்கால சிற்பம் விளையாட்டு, கற்கால சிறப்புமிக்க கணினிலகின் தன்னகரட்ட சிறப்பும் விளையாட்டு, உலகில் தன்னற்ற நிகழும் தருவதும் விளையாட்டு. அந்த விளையாட்டை ஊக்குவிக்கும் வண்ணமாக மாணவர்கள் ஆர்வத்துடன் விளையாட்டிலும் உடற்பயிற்சியிலும் ஈடுபட தேவையான விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்தும் விளையாட்டு போட்டிகளுக்கு சென்று வர ஆகும் அனைத்து செலவுகளையும் பள்ளி நிர்வாகமும் செய்து வருவது மகிழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் உரியது. சுடர்விளக்கான தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்று என்பதற்கென்க பள்ளி செயலில் ஈடுபட்டாலும் மாணவர்களை விளையாட்டுகளை ஆர்வத்தை ஏற்படுத்தும் வேண்டும் என்ற அவரின் ஆசையாலும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பிறர்களின் ஊக்கத்தாலும் இயல்பாகவே விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் தலைமை ஆசிரியரின் ஒத்துழைப்பாலும் வரும் ஆண்டுகளில் இன்னும் நிறைய வெற்றிகளை குறித்து எம் பள்ளிக்கும் திருத்தங்கள் இந்து நாடார் உறவினருக்கும் மென்மேலும் பெருமை சேர்ப்பேன் என்று மாணவர்கள் சார்பாக உறுதி கூறி எனது விளையாட்டு அறிக்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவில் ஆண்டறிக்கை சமர்ப்பித்த எம் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திரு பி ராதாகிருஷ்ணன் பிகாம் பிபிஎட் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு போட்டிகள் மேடை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நிறைவடைந்த நிலையில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நம் பள்ளி மாணவர்கள் களமிறங்கி கலக்க இருக்கும் விளையாட்டு போட்டிகளை தம் பொற்கரங்களால் கொடியசைத்து துவக்கி வைக்க காட்சிக்கு எளியவர், கருணை உள்ளம் கொண்டவர், திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறையின் துணைத் தலைவர் திரு கே செல்லக்கனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் துணை நிற்க எம் பள்ளி மாணவர்களின் உற்சாகமான, வீரமான, விவேகமான விளையாட்டு போட்டிகள் துவங்க இருக்கிறது. கரவொலி எழுப்பி வரவேற்போமா மாணவர்களே? விளையாட்டு போட்டிகளானது திரு கே செல்லக்கனி அவர்களால் கொடியசைத்து துவக்கப்பட்ட நிலையில் 4x400 மீட்டர் ரிலே போட்டியானது விரைவாகவும் வேகமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு கலக்குவது ஒரு சுகம் என்றாலும் நமக்கு பிடித்த விளையாட்டுகளை நேரடியாக கண்டு உற்சாகப்படுத்துவது ஒரு தனி சுகம்தான். அந்த வகையில் 4x400 மீட்டர் ரிலே போட்டி இங்கு மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிறது. மாணவர்களே, நம் மாணவர்கள் விரைவாக ஓடும் அழகை கண்டு ரசியுங்கள், கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள்.
பாண்டியராஜ் ஆகியோர் சேரன் அணியைச் சேர்ந்தவர்கள். ஆகாஷ், வெற்றிவேல், வீரகேசவன், ராஜசூர்யா ஆகிய 4 பல்லவன் அணியைச் சேர்ந்தவர்கள். நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டி வெற்றி கனியை தட்டிச் செல்ல விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் நம் மாணவ செல்வங்களை நன்றாக கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே. இப்பொழுது ஹரிஸ் என்ற மாணவர் முன்னிலை பெற்று செல்கின்றார். ராகவன் என்ற மாணவரும் அதனைத் தொடர்ந்து பல்லவன் அணியைச் சேர்ந்த மாணவரும் இளம் பாரதி என்ற மாணவரும் விரைவாக ஓடி வெற்றி கனியை பெற்ற தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்கின்றனர். செல்வக்கண்ணன் என்ற மாணவரால் அணியானது கொண்டு செல்லப்படுகின்றது. இரண்டாவதாக வெற்றிவேல் என்ற மாணவரும் அவரை தொடர்ந்து சேரன் அணியைச் சேர்ந்த பாண்டியராஜ் என்ற மாணவரும் வெற்றி கனியை தட்டி பறிக்க விரைவாக ஓடி தங்களது திறமையை வெளிப்படுத்துகின்றனர். நெருப்புடா நெருங்குடா பாம்பம் நெருங்குடா வசத்தில கூட்டம் அடக்குனா நீ இழுத்ததும் விடியல நூலா நீ இடையலாம் மதிக்கிற ஆனா நீ விடியல விரும்பிடும் காவாலி விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நம் 21வது விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்த தொழிலதிபராக திகழும் திரு டி அவர்களை நமது பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இன்று நமது பள்ளியில் நடைபெற்று வரும் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் உயர் திரு இன்பம் அண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நிர்வாகம் சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை பாராட்டும் விதமாக கௌரவிக்கும் விதமாக சாலை அணிவித்து மரியாதை செய்யுமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த அண்ணன் வந்து அதிகமாக பெரும்பாலும் நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல வந்து கிடையாது. ஆனா மேயர் எல்லா பக்கம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு பின்னாடி
பக்கபலமா இருக்குது. அண்ணன் மேயரோட கணவர், இவர் பெரிய தொழிலதிபர், நமக்கு அறிவுள்ள ரொம்ப அவங்களை கண்டிப்பா கௌரவிக்கணுங்கிறக்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீங்க வந்ததுல. அவர் சார் சொன்ன மாதிரிதான் அண்ணன் நல்லா ஃபிட்டா இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் தான் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுங்கிறதுல. ரொம்ப நன்றி வந்ததுல. எமது பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்து எங்களது கௌரவத்தினை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த நமது சிவகாசி மாநகரத்தின் தொழிலதிபரும் நமது மேயர் அவர்களின் துணைவருமான திரு டி இன்பம் BBA அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம். பின்னாடி அடுத்த நிகழ்வாக பாரதிய பயிற்சிகள் நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அப்பயிற்சியில் பங்கேற்கும் மாணவர்கள் தயாராக இருக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. அதை போன்று பள்ளிகளிலே சிறந்த பள்ளி நம் கலைமகள் மேல்நிலை பள்ளி. இப்பள்ளியின் 21வது விளையாட்டு விழாவில் முதல் மற்றும் பிரதான பயிற்சியான பாரதிய பயிற்சிகளை பரவசமூட்டும் வண்ணம் செய்து காண்பிக்க நம் பள்ளியின் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் 140 மாணவர்கள் தயாராக இருக்கின்றனர். அம்மாணவ கண்மணிகளை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதே போன்று நல்ல உடல் நலமும் மனநலமும் இருந்தால்தான் நம்மால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு நம் உடம்பில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டமானது சீராக இருத்தல் வேண்டும். அதனை சீராக வைத்துக் கொள்ள முறையான உடற்பயிற்சிகள் ஆகிய பாரதிய பயிற்சிகள் அவசியமாகின்றன. இப்பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம். இதனால் உடல் வலிமை, கட்டுப்பாடு, பொறுமை, நிதானம், ஒற்றுமை, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், தசை நரம்புகள் ஒருங்கிணைவு, அழகு, உடல் தோற்ற பொலிவு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. மாட்டுங்க ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அத்தகைய நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். அந்த வகையில் இந்த பாரதிய பயிற்சிகளை தினந்தோறும் நாம் செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், நோயற்ற வாழ்க்கை வாழலாம். அத்தகைய பாரதிய பயிற்சிகளை நம் மத்தியில் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் நம் மாணவ செல்வங்களை நன்றாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம்.
வணக்கத்துடன் தொடங்கிய பாரதிய பயிற்சி ஒரு கால் மண்டியிட்டு நாற்புறம் நகர்ந்து சென்று பயிற்சிகளை செய்வதன் மூலம் இடுப்பு, தொடை மற்றும் கால் பகுதிகள் வலிமையடைகின்றன. அடுத்தபடியா நம்மை தாங்கிக் கொண்டிருக்கும் பொறுமையின் வடிவமான பூமாதேவிக்கு மரியாதை செய்கிறார்கள் நம் மாணவ கண்மணிகள். இடுப்பில் கை வைத்து உட்கார்ந்து எழுதல் மூலமாக இடுப்பு எலும்புகள் வலுப்பெறுகின்றன. ஒரு கால் மண்டியிட்டு நாற்புறம் நகர்ந்து சென்று பயிற்சிகளை செய்வதன் மூலம் இடுப்பு, தொடை மற்றும் கால் பகுதிகள் வலிமையடைகின்றன. சிட்டிங் நிலையில் கை கால்களை அசைத்து பயிற்சிகளை செய்கிறார்கள். இதன் மூலம் மாணவர்களது மன ஒருமைப்பாடு அதிகரித்து நினைவாற்றல் பெருகுகிறது. குனிந்து கால் பெருவிரலை தொடுதல் மூலம் முதுகுத்தண்டு பலம் பெறுகிறது. தற்போது உட்கார்ந்து செய்யும் பயிற்சி. உட்கார்ந்து வணக்கம் செய்யும் இப்பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்பயிற்சி அமைகிறது. தலையால் தரையை தொட்டு தாய் மண்ணுக்கு மரியாதை செய்யும் வண்ணம் இந்த பயிற்சி உள்ளது. நம் அனைவரிடமும் இருந்து விடைபெற தயாராகும் வண்ணம் கைகளை அழகாக அசைத்து டாட்டா காண்பித்து நம்மை மகிழ்விக்கின்றனர். நிறைவாக கவலைகளை துறந்த பறவைகள் போல நம்பிக்கையின் சிறகுகளை விரித்து பறக்க ஆயத்தமாகின்றனர். அவர்களை மனமாற வாழ்த்துவோம். உற்சாகமாக கைகளை தட்டி வழி அனுப்புவோம். பாரதம் போற்றும் பாரதிய பயிற்சிகளை பாங்குடன் செய்து காண்பித்து நம் பள்ளியின் பெருமையை பறைசாற்றிய மாணவ செல்வங்களுக்கு எமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எளிய உபகரண பயிற்சி.
வெறும் கைகளிலேயே பல வித்தைகளை காண்பித்த மாணவர்கள் தொடர்ந்து கைகளில் பலவிதமான வண்ண பொருட்களை தாங்கி நம் கண்களுக்கு விருந்தளிக்க தயாராக நிற்கின்றனர். அவர்களை கைகளை தட்டி வருக வருக என வரவேற்போம் மாணவர்களே. கிராமிய மற்றும் பாட்டாளி தொழிலாளர்கள் தங்கள் ஓய்வு நேரங்களில் கவலையை மறந்து களைப்பு நீங்க ஆடி பாடி மகிழும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று தாள பயிற்சி. அப்பயிற்சியை நினைவுகூரும் வண்ணம் கைகளில் சின்ன சின்ன பொருட்களை வைத்து காண்பவர் கண்களுக்கு விருந்தளிக்கும் பயிற்சி இது. டம்பல்ஸ் எனப்படும் உருளைக்கட்டை, இந்தியன் கிளப்ஸ் எனப்படும் கர்லாக்கட்டை, லெசிம் எனப்படும் தாள சங்கிலி கட்டை, ஹூப்ஸ் எனப்படும் வளையம், வான்ஸ் எனப்படும் களிகள் போன்றவற்றை கைகளில் தாங்கி விளையாட்டு அரங்கை அழகுபடுத்தும் காட்சிகள் மனதை மயக்கும் வண்ணம் உள்ளது. இப்பயிற்சியை 8 மற்றும் 9ஆம் வகுப்பு சேர்ந்த சுமார் 140 மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மடக்கி குனிந்து நிமிர்ந்து பக்கவாட்டில் நகர்ந்து திரும்புதல், ஒரு புறம் கையை நீட்டி மடக்குதல், 2 ஸ்டெப் முன்னால் பின்னால் நகர்தல், உட்கார்ந்து எழுதல், ஒரு கால் மண்டியிட்டு அமர்தல், முன்பின் குதித்து நகர்தல், கருவிகளை மேலும் கீழும் அசைத்தல், 4 புறத்திலும் குதித்து திரும்புதல் என 10 விதமான பயிற்சிகளை பாங்குடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஒலி எழுப்பி செய்யக்கூடியது டம்பல்ஸ் பயிற்சியும் லெசிம் பயிற்சியும். இது காண்போர் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்கக்கூடியது. இந்த உருளைக்கட்டையானது 36 சென்டிமீட்டர், கைப்பிடி 20 சென்டிமீட்டர், பந்து போல் பருத்த வடிவம் 8 சென்டிமீட்டர் கொண்டது. மாணவர்கள் கையில் வைத்துள்ள தாளச்சங்கிலியானது 30 சென்டிமீட்டர் நீளமும் இரு முனைகளிலும் ஒலி கேட்கும் வகையில் சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்கிறது. மாணவர்கள் கையில் வைத்திருக்கும் குச்சியின் நீளம் 2.5 அடி கொண்டது. மல்யுத்த வீரர்கள் பயன்படுத்துவது போன்ற சிறிய அளவிலான கட்டைகள் கர்லா கட்டைகள் ஆகும். ஹூப்ஸ் என்பது இடுப்பில் வளையம் சுற்றி நடனம் ஆடவும் பயன்படுகிறது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். அவ்வகையில் நம் உடம்பை கட்டுப்படுத்த பாரதிய பயிற்சிகளையும் மாணவர்கள் தற்போது செய்து கலக்கிக் கொண்டிருக்கும் எளிய உபகரண பயிற்சிகளையும் மாணவர்களே அன்றாடம் வீட்டில் செய்யுங்கள். உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள், உடலை வலிமைப்படுத்துங்கள். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள ஜிம்மிற்கு சென்று வரும் வழக்கம் தற்போது அதிகம் உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக நம் பள்ளி மாணவர்கள் இக்கருவிகளை கொண்டு பயிற்சிகள் பல செய்து உடலை வலுப்படுத்தலாம் என்பதை நமக்கு தெரிவிக்கின்றனர். தற்போதே இப்பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தால் பிற்காலத்தில் ஜிம்மிற்கு செல்லக்கூடிய அவசியம் கூட இருக்காது. எனவே மாணவர்களே, சிறு வயது முதலே உடற்பயிற்சியை ஒழுங்காக செய்யுங்கள்.
மற்றும் அந்த வகையில் எங்கள் மாணவர்களை சிறப்பாக பயிற்சி செய்ய வைத்த எங்களது உடற்கல்வி ஆசிரியர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமாக நின்று உதவி செய்யும் இணை மற்றும் துணை உடற்கல்வி ஆசிரியர்களாக செயல்படும் திரு மரிய புதகராஜ் சார் MA MPhil B.Ed அவர்களுக்கும் திரு பிரதீபன் BSc B.Ed அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எளிய உபகரணங்களை கொண்டு எளிதாக பயிற்சிகள் பல செய்து ஏறுபோல் நடைபெயர்ந்து செல்லும் நமது கலைமகள் கண்மணிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக சிலம்பம். வந்தாரை வாழ வைக்கும் நம் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டாகவும் வீர விளையாட்டாகவும் விளங்கும் சிலம்ப கலையை உங்கள் முன் நிகழ்த்தி காட்டி வியப்பில் ஆழ்த்த சுழன்றடிக்கும் சூறாவளியாக கம்பெடுத்து வந்து கொண்டிருக்கும் எம் கலைமகள் பள்ளியின் சிங்கங்களை வருக வருக என வரவேற்போம். குரு வணக்கம். குழு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, ஒற்றை கம்பு வீச்சு, ஒற்றை வாள் வீச்சு, அடிமுறை, இரட்டை வாள் வீச்சு என்று பலவிதமான சிலம்ப வித்தைகளை உங்கள் கண்முன் நிகழ்த்தி காட்ட தயாராக இருக்கும் மாணவ கண்மணிகளை கரவொலி எழுப்பி உற்சாகத்துடன் வரவேற்போம். மாணவர்களை நன்றாக கைகளை தட்டி நமது மாணவர்களை உற்சாகப்படுத்துவோம்.
நிகழ்த்தும் ஒற்றை வாழ்வீச்சு, இரட்டை வாழ்வீச்சு, சுருள் வாழ்வீச்சு போன்ற கலைகளை நிகழ்த்தி காட்டியும் நம் அரங்கை அதிர வைத்த 12th B லோகநாதன் என்ற மாணவருக்கும் அவரை தொடர்ந்து பல்வேறு விதமான சிலம்ப வித்தைகளை நம் முன்னே நிகழ்த்தி காட்டி அரங்கை அதிர வைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக விருந்தினர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. எனவே மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களும் நிர்வாக குழு பெரியர்களும் களத்தில் இறங்கி விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து எங்களது விளையாட்டு விழாவிற்கு பெருமை சேர்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். விளையாட்டு என்பது மாணவர்களுக்கு மட்டுமா? இல்லை இல்லை, விழாவிற்கு வந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களும் மாணவ பருவத்திற்கே சென்று அனைத்து கவலைகளையும் மறந்து மாணவர்களாகவே மாறி விளையாட்டு போட்டியில் களம் இறங்கி வெற்றி காண அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் இங்கிட்டு இருந்தா அவங்க தெரியணும். பிடி சார், பிடி அந்த பக்கம் போயிருங்க. சிறப்பு விருந்தினர்களுக்காக கூடைக்குள் பந்து போடுதல் போட்டி தயாராக இருக்கிறது. நிர்வாக குழு உறுப்பினர்களும் சிறப்பு விருந்தினர்களும் குழந்தைகளாக மாறி விளையாட தயாராக இருக்கின்றனர். மாணவர்களே, உங்களது பலத்த கரவொலியை எழுப்பி நமது விருந்தினர்களையும் நிர்வாக குழு பெரியவர்களையும் வரவேற்குங்கள். முதலாவதாக உறவின்முறை செயலாளர் அருண் அவர்களை அழைக்கிறோம். மாரிமணீஸ்வரா அந்த பக்கம் போயிரு. உறவின்முறை செயலாளர் அருண். ஆர்மி சார், ஒவ்வொருவருக்கும் 3 வாய்ப்பு. டேய் இங்கிட்டு போலாம். வாய்ப்புகளை வீணடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தபடியாக தலைவர் அவர்கள். அடுத்தபடியாக பொருளாளர் அவர்கள் தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிறப்பு விருந்தினர் 3 பேரும் அவங்க எப்போ விருப்பப்படுறாங்களோ அப்போ போடலாம். அடுத்தபடியாக கல்யாணகுமார் அவர்கள். கிழக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சார் அவர்கள். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய இன்பமனன் அவர்கள். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மேயர் அவர்கள். அடுத்தபடியாக மணிராஜ் அவர்கள்.
அடுத்தபடியாக ஏபி முருகவேல் அண்ணன் அவர்கள். அடுத்தபடியாக கல்யாணகுமார் அவர்கள். பின்னாடி ஒளிஞ்சிருக்கவங்களாம் முன்னாடி வாங்க. சரவணன் அவர்கள். அடுத்து கருப்பசாமி அவர்கள். பாலகிருஷ்ணன், வைரமணி, தர்மகர்த்தா வாங்க முன்னாடி வாங்க. அண்ணாமலை சாமியாச்சு, தனுஷ்கூர் வச்சிருந்தாங்க. ஆனந்தராஜ் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள். தர்மகர்த்தாக்கு எப்பவுமே தனி வரவேற்பு தான் இருக்கு பழக்கத்துல. அது தர்மகர்த்தா ஓரமாக உட்கார்ந்து நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை சாமியாச்சு, ஆனந்தாஜ் சாமி, வீரமணி, பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், வைரமணி. டான்ஸ் குட்னாச்சு. துணைத் தலைவர் அவர்கள். அடுத்தபடியாக கண்ணன் அவர்கள். அடுத்தபடியாக நமது கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ரமேஷ் அவர்கள். வெரி குட். 2 போட்டவங்க ஃபர்ஸ்ட். தர்மகர்த்தா, நாகரத்னம், தர்மகர்த்தா, வைரமணி, உங்க 2 பேரும் வாங்க. ஃபர்ஸ்ட் யாரும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப 2 போட்டவங்கலாம் சொன்னீங்க, 3 பாலும் போடாதவங்க பேரை சொல்லுங்கப்பா. நம்ம பள்ளி தாளாளர் ரமேஷ் 3 பாலுமே நோ பால். அது ஆரம்பிச்சது செயலாளர் தான்.
இருக்கையில இளைஞர் தான். முதல் பரிசுக்கான போட்டி கடுமையாக நடைபெற்றதில் இப்போ மூன்றாவது பிளேஸ்க்கு 3 பேர், அதாவது முத்துக்குமரன் சார், இன்பவன், ஏபி முருகன், 3 பேருக்குள்ள போட்டி. முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு உறுதியாகி விட்டுள்ளது. மூன்றாவது பரிசுகளை தட்டி செல்வதற்கான போட்டி இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. மேதகு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையாக ஒரு பாலை குடைக்குள் போட்டுவிட்டார்கள். அடுத்ததாக திருத்தங்கல் இந்து நாடார் உறவின்முறை தலைவர் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திரு இன்பம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அருமையாக விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களே தங்கள் கரங்களை கட்டி உற்சாகப்படுத்தலாம். இன்பம் அவர்கள் ஒரு பந்து போட்டுள்ளார்கள். அடுத்ததாக KMK பள்ளியின் தாளாளர் திரு முருகவேல் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் கரவொலி எழுப்பலாமே, விளையாடுபவர்களை உற்சாகப்படுத்தலாமே. மூன்றாம் பரிசுக்கான போட்டி திரும்பவும் நடைபெற உள்ளது. இன்ஸ்பெக்டர் சாருக்கும் இன்பானது. சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் இடையே மூன்றாவது பரிசுக்கான போட்டி கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திரு இன்பம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சபா சரியான போட்டி. மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. தற்பொழுது திரு இன்பம் அவர்கள் விளையாடுகிறார்கள். அருமையாக ஒரு பந்தை கூடையில் போட்டுவிட்டார்கள். அடுத்ததாக காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் விளையாட இருக்கிறார்கள். இதோ முதல் வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது வாய்ப்பு, அடுத்ததாக மூன்றாவது வாய்ப்பு. திரு இன்பம் அவர்கள் மூன்றாவது பரிசை தட்டி செல்கிறார்கள். வெற்றி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எங்கள் அழைப்பை ஏற்று விளையாடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசை தட்டி சென்றவர் நமது தர்மகர்த்தா அவர்கள். மாணவர்களை நன்றாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். முதல் பரிசு பெற்றவர்களுக்கு கிரீடம் சூட்டி கௌரவிக்கப்படுகின்றது. இரண்டாவது பரிசு பெற்ற வெற்றியாளருக்கு கிரீடம் சூட்டி கௌரவிக்கப்படுகின்றது. இப்பொழுது மூன்றாவது பெற்ற வெற்றியாளருக்கு கிரீடம் சூட்டி கௌரவிக்கப்படுகின்றது. வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசு பொருட்கள் நமது தலைவர் அவர்களால் வழங்கப்படுகின்றது. மாணவர்களை நன்றாக கைகளை தட்டுங்கள். சிறப்பு விருந்தினர் மற்றும் நிர்வாக குழு பெரியோர்களுக்கான கூடைக்குள் பந்து போடுதல் போட்டியில் குழந்தைகளாகவே மாறி பங்கேற்று எங்கள் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவினை சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். இதை கட் பண்ணிட்டு அடுத்தது போட்டுருக்கோமா? இது 1.5 மணி நேரம் ஓடி. உடற்பயிற்சி கலையின் ராணி என்று அழைக்கப்படும் ஜிம்னாஸ்டிக் எனப்படும் ரெக்கார்ட் ஆகுது. நெட் இருக்குமா?
அடுத்த நிகழ்வாக பரிசு வழங்குதல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. சரி இந்த செல்ல மாலிக் சார் கூப்பிடுங்க. தற்போது பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வருமாறு நமது சீர்மிகு சிவகாசியின் மாண்புமிகு மேயர் திருமதி சங்கீதா